இப்போ அடுத்தது வந்து நம்ம சக்கரை அதிரசம் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அரிசி ஊற வச்சு நல்லா நிழலில் காய போட்டு ஈரப்பதம் இருக்கும் போதே வந்து அரைச்சி வச்ச மாவு. அதில் வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப் சக்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சம் நெய் வேணும். இது ஜிஞ்சர் பொடி, சுக்கு தூள், அது கொஞ்சம் வந்து ஏலக்காய் பொடி, இவ்வளோதான். இப்போ 3/4 கப்புக்கு வந்து 1/2 கப் தண்ணி ஊற்றி பாகு எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு பாகு செக் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்தால் வந்து உருட்டி வரணும். அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நான் வந்து விட்டு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், அது கரைஞ்சிடுச்சு. அப்படியே கரையுது. இந்த பதம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ பாகு செக் பண்ணலாம். எடுக்க வரல, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். திருப்பியும் பார்க்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சுக்கு பொடி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போடுறேன். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவை ஊற்றி அப்படியே கிண்டி விடலாம். இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அப்படியே நம்ம வச்சிடலாம். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் மேலே. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஆறட்டும். ஆறுன பின்னாடி வந்து காட்டுறேன். இப்போ நல்லா எரிக்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் நெய் தொட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணி எண்ணெயில் போடலாம். நம்ம போடும்போது கீழே இருக்கும், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வெந்து மேலே வந்துடும். ஒரு பாலித்தீன் கவர் வச்சு கூட வந்து தட்டி போடலாம். நான் கையிலேயே பண்ணுறேன். இப்போ இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். வெந்துருச்சு. அது போட்ட போது வந்து கீழே இருந்துச்சு. இப்போ நல்லா உப்பி வருது பாருங்க. இப்போ வந்து நம்ம 2 கரண்டி வச்சுக்கலாம். ஏன்னா எண்ணெய் இருக்கும் உள்ள. அது
நல்லா உப்புது பாருங்க. எடுத்துடலாம். இப்போ இது ரெண்டையும் எடுத்துடலாம். சக்கரை அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள்.